ஈரான் உச்ச தலைவர் கமேனி உடல் இன்று அடக்கம் செய்யப்படும் நிலையில் ஈராக்கின் நஜாஃப் நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். قبله لمن الضالين ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஈரான் உச்ச தலைவர் கமேனியின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படவிருக்கும் நிலையில இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானுடைய மறைந்த உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனியினுடைய உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அவரது சொந்த ஊரான மஷாத் நகரத்தில் இருக்கக்கூடிய இமாம் ரஸா மசூதி வளாகத்தில் தான் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது வரை அவருடைய உடல் ஈராக்கில் தான் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஈராக்கில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு ஈரானுக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு அவரது சொந்த ஊரான மஷாதுக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லப்படுகிறது. நேற்றைய தினம் ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜாஃப் மற்றும் கர்பாலா ஆகிய நகரங்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டது. தற்போது புனித நகரமான கர்பாலாவில் இருக்கக்கூடிய மசூதியில் தான் அவரது உடல் இன்னமும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நஜாஃப் மற்றும் கர்பாலா ஆகிய இடங்களில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு கொண்டு செல்லப்படும் அவருடைய உடல் மஷாத் நகரத்தில் இருந்து இன்று மதியம் சுமார் 2:30 மணியளவில் அவரது இறுதி ஊர்வலம் துவங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தோராயமாக சுமார் 6:30 அல்லது 7 மணி அளவில் இந்த இமாம் ரஸா மசூதி வளாகத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மஷாத் நகரம் ஈரானை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகம் மிகுந்த 2வது மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. இந்த மஷாத் நகரம் தான் அயதுல்லா அலி கமேனியினுடைய சொந்த ஊராகவும் பார்க்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய இமாம் ரஸா இந்த மசூதி தான் உலகிலேயே 3வது மிகப்பெரிய மசூதியாகவும் விளங்குகிறது. இந்த மஷாத் நகரத்தில் தான் தன்னுடைய உடல் புதைக்கப்பட வேண்டும் என்பது அயதுல்லா அலி கமேனியினுடைய சொந்த விருப்பம் என்று ஈரான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர இந்த மஷாத் நகரத்திற்கு என்று ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அதாவது ஈரானை சேர்ந்த ஷியா பிரிவை சேர்ந்த முக்கிய இமாம்கள் மற்றும் தலைவர்கள் யார் இருந்தாலும் இந்த இமாம் ரஸா மசூதி வளாகத்தில் தான் புதைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்த ஈரானுடைய பிரதமர் இப்ராஹிம் ரெய்சி அவருடைய உடலும் கூட அண்மையில் இதே வளாகத்தில் தான் புதைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை இந்த அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதையொட்டி மஷாத் நகரம் முழுவதும் ஈரான் அதிகாரிகள் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா ஈரான் மீது புதிதாக மீண்டும் தாக்குதலை துவக்கி இருப்பதால் இன்று அயதுல்லா அலி காமெனியினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. எனவே அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஈரான் அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். மஷாத் நகரத்தில் நடைபெறக்கூடிய இந்த நல்லடக்கம் நிகழ்வில் சுமார் 1,20 லட்சம் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று ஈரான் நாட்டினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.